பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம் அனைவரோடு இருப்பாராக. இன்றைக்கான வார்த்தை, நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை தெரிந்து கொண்டார். திருவாய் மொழியை கேட்கவும் அவர் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திரு உலத்தை அறியவும், அவருடைய உள்ளத்துல என்ன இருக்குது, அவருடைய உள்ளத்துல நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு, அவர் நம்ம எப்படி வாழணும்னு நினைக்கிறாரு, என்னோட வழி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு, அதை அறியவும், அவருடைய ரைச்சியஸ் ஒன், அவருடைய நீதியை அறியவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும், அவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு காது வேணுமா கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் 22:14. சோ கடவுளுக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? கன்னி மரியாள் தன்னை தேவனிடத்தில் எப்படி ஒப்பு கொடுத்தார்களோ அப்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். புரியுதா? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவருடைய திரு உலத்தின்படி நடக்கணும். அப்ப திருவுளத்தின்படி நடக்கணும்னா நம்ம நடந்தா நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், இதுதான் இன்னைக்கு நம்ம தியானத்துல பார்க்க போறோம். ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி உங்களை தலையை தாண்டி ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். தகப்பனே, இப்ப நாங்க தியானிக்க போற வார்த்தையின்படி உம்முடைய திருவுளம் என்னவென்று அறிந்து உம்முடைய திருவுளத்தின்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை அளிப்பீராக. நாங்கள் மனிதர்கள் அப்பா, தவறுகளே நிறைய செய்கிறோம். ஆனாலும் எங்கள் தப்பிதங்களை நீர் மன்னித்து உம்முடைய திருவுளத்தின்படி எங்களை நீர் நடத்தி அறிவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பாத்தீங்கன்னா சவுல் என்ற மனிதன் பவுலாக மாற்றப்படுகிறார். சவுல் எப்படி பவுலாக மாற்றப்படுகிறார்? சவுல் எப்படி பவுலாக மாற்றப்படுகிறார்? சவுல் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்போ அவர் வர்ற வழியில ஒரு பாருங்க, பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு பக்கத்துல வரும் பொழுது மத்தியான வேளையில, நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க, மத்தியான வேளையில திடீர்னு சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி சவுலாகிய பவுல் இந்த வார்த்தை மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். திடீர்னு மத்தியான வேளையில ஒரு பேரொளி உண்டாச்சு. அந்த பேரொளியில என்னுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. எப்படி? அப்ப நான் தரையில விழுந்தேன். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தம் கேட்குது சவுலுக்கு. சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அப்ப சவுல் கேட்கிறார், நான் யாரை துன்பப்படுத்துறேன், நீங்க யாரு? அப்ப அவர் அந்த வார்த்தை சொல்கிறது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு அந்த வார்த்தை வருது. அப்போ சவுலோட நிறைய பேர் குதிரையில வந்துட்டு இருக்கிறாங்க. சவுலோட அவரை சுற்றி அவருடைய நண்பர்கள், அவருடைய படைத்த எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஆனா சவுலுக்கு என்ன சொல்றான்னா, என்னோட கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை. சத்தம் கேட்கல. கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய சத்தம் சவுலோடு டிராவல் பண்ணவங்களுக்கு கேட்கல. அவங்க அந்த வெளிச்சத்தை மட்டும் தான் பார்த்துட்டு பயந்தார்கள். அப்ப கடவுளுடைய சத்தம் யாருக்கு கேட்கிறது? கடவுளுடைய சத்தம் யாருக்கு கேட்கிறது? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எத்தனையோ பேர்கள் வந்தும் சத்தத்தை கேட்கவில்லை. சவுலுக்கு மாத்திரமே அந்த சத்தம் கேட்டது. சவுலுக்கு மாத்திரமே அந்த சத்தம் கேட்டது. அப்போ ஆண்டவர்கிட்ட நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய திருவுளத்தின்படி நாம் நடக்கிறோமா? சரி, சவுலுக்கு மட்டும் ஏன் அந்த சத்தம் கேட்டுச்சு? சவுல் ஒரு கொடுமைக்காரனாக தானே இருந்தான்.
அவனுக்கு மாத்திரம் ஏன் அந்த சத்தம் கேட்டது? அப்ப சவுல் பாருங்க எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறாருன்னு 22:3 அவர் சவுல் சொல்றார், நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியாலின் பாதத்தருகே வளர்ந்து கமாலியாலின் முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு. நல்லா பாத்துக்கோங்க, சவுல் எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறாரு? திட்டமாய் பெர்ஃபெக்ட்டா போதிக்கப்பட்டிருக்கிறார் சவுல். இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராகியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராகியம் உள்ளவனாய் இருந்தேன். சவுல் என்ன அழகா சொல்றாரு பாத்தீங்களா? வைராகியம் உள்ளவனாய் இருந்தான் சவுல். அதனாலதான் அந்த வைராகியத்தின் மித்தம், அவன் நேர்த்தியாய் வேதத்தை படித்து வந்ததின் மித்தம், கடவுளை அவன் நேசித்ததின் மித்தம், கடவுளுக்காக அவன் எதையும் செய்ய துணிந்தான் என்பதின் மித்தம், கடவுளுடைய சத்தம் அவனுடைய காதுகளில் விழுந்தது. வேற எல்லாரும் எத்தனையோ பேர் அவனுக்கு பின்னால வர்றாங்க, ஆனா அவங்களுக்கு கடவுளை பற்றிய வைராகியம் இல்லை. பைபிள்ல சரியா அவங்க படிச்சு வரல, பைபிள் படி அவங்க நடக்கல. எத்தனை பேர் நம்மை சுற்றி இருந்தாலும் கடவுளின் சத்தம் யார் காதுகளில் விழுகிறது? இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம். நீங்க உலகத்தோட ஒத்து போலாம், உலகத்தோட நானும் ஒருத்தியா வாழ்ந்துட்டு போலாம், அது அல்ல வாழ்க்கை. கடவுளுடைய சத்தம் உங்கள் காதுகளில் விழுகிறதா? சவுல் என்ற மனிதன் பவுலாக இங்கே மாற்றப்படுகிறான். அவனுக்கு கண் அப்ப யார் மூலமா கிடைக்குதுன்னா, அனனியா என்ற ஒருவன். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்றும் சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். எப்படி பாருங்க, எதுல அவன் பக்தி உள்ளவனா இருக்கிறான்? வேத பிரமாணத்தின்படி. வேதம் எப்படி எதை பக்தின்னு சொல்லுது? சும்மா நானும் ஆண்டவரே அதுல பக்தி இல்ல, இது உலகத்துக்கான பக்தி. ஆனா வேத பிரமாணம் சொல்லுகிற பக்தி, பைபிள் சொல்லுகிற பக்தி, புரியுதா? பக்தி, அந்த பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதரும் நல்லவன் என்று சாட்சி பெற்ற அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து, சவுலே பார்வையடைவாக என்றான். அந்நேரமே சவுலுக்கு பார்வையடைஞ்சிருச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை அறியவும். அப்பதான் அனனியா இந்த வார்த்தைய சவுலை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்மளுடைய முன்னோராகிய தேவனுடைய திருவுளத்தை நீ அறியணும் சவுலே. தேவனுடைய திருவுளம் என்ன நீ அறியணும். முதல்ல அவனுடைய காதுகள்ல அவனுடைய சத்தம் கேட்கல, சவுலோட காதுகள்ல. அவன் நடந்த நடக்கையின் மித்தம், அவனுடைய பக்தி வைராக்கியத்தின் மித்தம், அவனுடைய நேர்மையின் மித்தம் ஆண்டவர் சவுலை தெரிந்தெடுத்து தன் சத்தத்தை அவன் காதுகளிலே போடுகிறார். அதுதான் அனனியா சொல்றாரு, நீ ஆண்டுடைய திருவுளத்தை அறியணுங்கிறது ஆண்டுடைய சித்தம். திருவுளத்தை அறியவும் நீதிபரரை நீ தரிசிக்கணும். நீதிபரர் யாரு? தேவன். அவரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும். எவ்வளவு அழகான நீயா சொல்ற பாருங்க சவுல பாரு. அவருடைய திருவாய் மொழி என்ன? நீ கேட்கணும் சவுல், நீ கேட்கணும் பவுல். அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். எப்ப தெரிந்து கொண்டார்? முன்னமே தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் காதுகளிலே சத்தம் கேட்கிறது. யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? கர்த்தரின் திருவுளத்தின்படி நடக்கிறவர்களே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை எப்படி ஒப்பு கொடுக்கும்? கண்ணீரோடு தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும். நம்ம கண்ணீரை யாரும் பார்க்க வேண்டாம், நம் கண்ணீரை மனிதனிடத்தில் கொட்ட வேண்டாம். நம்ம கண்ணீரை யார்கிட்ட கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். என் கண்ணீரை காண்கிற தேவன், என் கண்ணீரை தோல் பைகளிலே சேர்த்து வைத்துள்ள தேவன், கண்ணீருக்கு பதில் தருகிற தேவன், அவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். எசேக்கியேல் ராஜா ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்க. ஏசாயா வந்து சொல்றாரு, நீ எல்லாம் உனக்கு நாள் குறிச்சாச்சு, கடவுள் நீ செத்துரு வைப்போ, எல்லா சொந்த பந்தங்களை கூப்பிட்டு ரெடி ஆயிடு. உடனே எசேக்கியேல் என்ன தெரியுமா செய்யறாரு? நான் செத்துருவேனா? புலம்பல, நேர செவுத்த பக்கம் திரும்புறாரு. என் கண்ணீரை யாரும் காண வேண்டாம்,
என் கண்ணீர் மனிதன் முன்பாக வேண்டாம். என் கண்ணீர் யாருக்கு தெரிய வேண்டாம். என்னை படைத்த என்னை நான் ஆராதிக்கிற என் தேவனுக்கே தெரிய வேண்டும். பிளைனா இருக்கிற அந்த செவுத்து பட்டம் திரும்பி உடனே தன் கண்ணீரை விடுகிறான். எப்படி சொல்லி விடுறாரு பாருங்க. நீ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து. எப்படி நடந்திருக்கிறார் எசேக்கியேல் ராஜா? நான் உண்மையாக நடந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய திருவுளம் என்ன? நான் உண்மையாய் இருப்பது. அந்த உண்மையாய் நடந்திருக்கிறேன். மனசுக்கு உத்தமமாய் நடந்திருக்கிறேன். உம்முடைய திருவுளம் என்ன? இந்த மனசாட்சிக்கு உத்தமமாய் நடக்க. மனசுக்கு நடக்கணும் இல்ல, மன உத்தமம் வேண்டும். உத்தமமாய் நடந்திருக்கிறேன். உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? உம்முடைய பார்வைக்கு எது நலம் அதைத்தான் நான் செய்தேன். சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா? எவ்வளவு கேப்ப மாதிரித்தனம் பண்றோமா இல்லையா? எசேக்கியா ராஜா சொல்றாரு, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். மனுஷன் கிட்ட சொல்லல. ஆண்டவர் என்ன போய் இப்படி பண்ணிட்டாரு, இவ்வளவு நல்லது செஞ்சன, எனக்கு ஏன் ஆண்டவர் கேடு செய்தார் என்று அவன் சொல்லவில்லை. செவத்தை பார்த்து டைரக்ட் ஆண்டவர்கிட்ட பேசுறார். உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் ஆண்டவரே. ஏசாயா சொல்லிட்டு பாதி முத்தம் கூட போல அரண்மனை விட்டு தாண்டல. ஆண்டு சொல்றாரு, பதில் கொடுக்கிறார். உன் விண்ணப்பத்தை பாருங்க. உடனே ஆண்டு ஏசாயாட்ட சொல்றாரு, எசேக்கியேல்ட்ட சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா? விண்ணப்பத்தை கேட்டேன். அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? உன் கண்ணீரை கண்டேன். உன் கண்ணீரை கண்டேன். அடுத்தது, நான் உன்னை குணமாக்குவேன். நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்றார். நோயா, நஷ்டமா, கஷ்டமா, பிரச்சனையா, அறிவீனமா, ஊனமா, ஏதா இருக்கட்டும், ஆண்டு சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். இதுதாங்க தேவன். தேவனுடைய பிள்ளைகளை யாரும் தோற்கடிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளோட கண்ணின் மணியை தொட ஒருவனுக்கும் அவர் விட்டு கொடுத்ததில்லை. ஏசாயா முற்றப்படி தாண்டவில்லை. ஏசாயாட்ட வந்து சொல்றாரு, என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன்னு ஆண்டு வாக்கு கொடுக்கிறாரு. ஓ ஏசாயா, போய் சொல்லு, நான் அவனை குணமாக்குவேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. ஆண்டவரிடம் உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டுடைய திருவுளம் நிறைவேற வேண்டும். அதுதான் ஆண்டு சொல்றாரு. அப்ப அப்பாவின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு அப்பா கொடுக்கிற ஆசீர்வாதம், அப்பாவின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு அப்பா கொடுக்கிற ஆசீர்வாதம். 5 ஆசீர்வாதத்தை எடுத்துக்க. முதலாவது ஆசீர்வாதம் சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்பட்டு அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். பாருங்க, நல்ல மனுஷனுடைய நடைகள். நல்ல கவனிங்க, நல்ல மனுஷனுடைய நடைகள் நல்ல கவனிக்கணும். கர்த்தரால், என் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுங்கிறது இல்ல, நல்ல மனுஷனுடைய நடைகள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்பட்டு அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அப்ப அப்பாவுக்கு பிடிச்சபடி நடக்கணும். அப்பாவுக்கு பிடித்த வழியில் நடக்கிறாரா? கவனி, அப்பாவுக்கு பிடிச்சபடி நடக்கணும். அப்பாவுக்கு பிடிச்ச வழியில போகணும். கவனிங்க, அப்பாவுக்கு என்ன விருப்பம் அந்த வழியில நடக்கணும். அப்பாவின் நினைவுகளால் இருக்கணும். அப்பாவுக்கு விருப்பமான காரியங்களை செய்யறவர்கள் என்றால் ஆண்டவர் அவர்களுடைய கால்களை திடமாக்குகிறார். உங்க கால்கள் எப்படி படுத்தப்படுது? ஆண்டவரால திடமாக்கப்படுது. கால்கள் திடமாக்கப்படுதல் என்றால் என்ன? உங்களோட ஃபேமிலி திடமாக்கப்படுது, உங்களுடைய குழந்தைகள் திடமாக்கப்படுகிறார்கள், உங்கள் பிசினஸ் திடமாக்கப்படுது, உங்களை சுற்றிலும் எல்லாம் நலமாய் திடமாக்கப்படுகிறது. கால்ல எதுக்குங்க? பாடி நிக்கிறது இந்த கால்ல தான். காலு தானே பலம். கால் பலனில் தான் எப்படி நிக்க முடியும்? நம்ம இன்னைக்கு உன் ஃபேமிலி நிக்கணும்னா, உன்னுடைய ஃபேமிலி சுகமாய் நிற்க வேண்டும் என்றால், பலன் கொண்டு நிற்க வேண்டுமானால், கால்கள் திடமாக்கப்பட வேண்டும் என்றால், உன் பாதை செவ்வாய்ப்படுத்தப்பட வேண்டும். உன் வழிகள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும்.
அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம். நீ கர்த்தரின் திருவுளத்தின்படி நடந்தால் உன் கால்கள் திடமாக்கப்படும். இரண்டாவது ஆசீர்வாதம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5-6. புரியுதுங்களா? உன் சுய புத்தி மேல சாயாத. மனிதன் 1000 கருத்துக்கள் சொல்லுவான், மனிதன் 1000 எண்ணங்களை வழிகளை சொல்லுவான். அவனுடைய எண்ணங்கள், வழிகள், தாட்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். உன் சுய புத்தியின் மேல் சாயாத. உன் சுய புத்தி என்ன? உலக பிரகாரமான சிந்தனை, உலக பிரகாரமான எண்ணம், உலக பிரகாரமான நட்புகள். புரியுது? ஆண்டர்ட்ட எதையுமே கேட்கறது இல்லை. கவனிங்க, சுய புத்தியில சாயாதீங்க. சுய எண்ணங்கள், நான் பணக்காரன் ஆகணுமே, சுய புத்தி. புரியுதா? உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல நம்பிக்கை. எப்படி நம்பிக்கை வைக்கணும்? முழு இருதயத்துல முழுசா நம்பிக்கை வைக்கணும். அப்படி வச்சா உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்கிறார். வழியில எல்லாம் நம்ம எதை நினைச்சிட்டு போறோம்? எவளையோ எவனையோ நினைச்சிட்டு குறை சொல்லிக்கிட்டே போறது. வழியில எப்படி போறோம்? அந்த அம்புஜத்தை பாத்தியா, இந்த கம்புஜத்தை பாத்தியா, இப்படி பண்றா, என் நாத்தனார பாத்தியா, என்ன மச்சனனை பாத்தியா, என்ன வாய். வழியெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஒண்ணுக்கு மாறி மாறி பேசுறது. உன் வழிகள்லாம் யார நினைக்கணும்? என்னைக்காவது வழியில நடந்து போகும்போது நம்ம ஒண்ணுமில்ல, பிரேயர் மீட்டிங் முன்னால நம்ம உட்கார்ந்து எதையாவது பேசுறோமே, ஆண்டவரை பத்தி பேசியிருக்கோமா? எப்படி தெரியுமா? இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவர் எப்படி மீட்டார் தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக ஒருவனும் கை நீட்ட முடியாது தெரியுமா? இஸ்ரவேல் தேசம் என் தேவனுடைய தேசம், என் தேவனே அதற்கு சேனாதிபதி. அந்த சேனாதிபதியை தாண்டி எவனும் இஸ்ரவேல் தேசத்தை தூக்க முடியாது. சொல்றோமா? என்ன பேச? நடந்து போகும்போது கூட வேற ஏதாவது பேசிட்டு, பழகும் போது கூட ஒரு பிசினஸ் ஆதாயத்துக்காக பேசும்போது கூட அதுல நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா என்று பேசுகிறோம். நம் சுய புத்திக்கு எது இன்பமோ அதையே பேசிக் கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், சுய புத்தியில சாயாத, உன்னோட உலக அறிவை நம்பாத. நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை, ஆண்டவருடைய வசனத்தை முன்னிறுத்தி செய்யுங்கள். வழிகளில் எல்லாம் ஆண்டவரை நினைத்துக்கொள். அப்படி செய்தால் ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன பண்றாரு? உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஒரு இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? முதல்ல என்ன பண்றாரு? கால்களை திடப்படுத்துறார். திடப்படுத்தின கால்கள் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பாதை வேணும் இல்லையா? பாதையை இப்ப என்ன பண்றாரு? செவ்வாய்ப்படுத்துறார். அப்ப நீ ஆண்டுடைய திருவுளத்தின்படி நடந்தால் இத்தனையும் ஆசீர்வாதம் இருக்குது. கால்களை திடப்படுத்தின ஆண்டவர் பாதையை செவ்வையாக்குகிறார். என் பிள்ளை நடந்து போற பாதையில கல் இருக்கக்கூடாது, முள் இருக்கக்கூடாது, வலி இருக்கக்கூடாது. என் பிள்ளை நடந்து போற பாதை செவ்வையா இருக்கணும், நேர்த்தியா இருக்கணும், திறமையா இதா இருக்கணும். என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை நஷ்டப்படக்கூடாது. என் பிள்ளை நடந்து போற வழி செவ்வையான வழி. தேவன் எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க. என் பிள்ளை நடந்து போற வழியில கொடிய விலங்கு இருக்கக்கூடாது, விஷம் முள் இருக்கக்கூடாது. என் பிள்ளை நடந்து போற வழியில எதிரிகள் இருக்கக்கூடாது. என் பிள்ளை நடந்து போற வழி செவ்வையாய் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட தேவனின் அன்பு! கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். புது ஆற்றல் கொடுக்கிறார். கழுகுகளைப் போல உயர பரப்பீர்கள். உயிரை எழுப்புகிறார். எதிரிகளுக்கு மேலாக உங்களை எழுப்புகிறார். உங்களை ஏளனம் செய்தவர்களுக்கு எதிராக ஆண்டவர் உங்களை மேலே எழுப்புகிறார். உங்களை நக்கல் செய்தவர்களுக்கு மேலாக ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார்.
மனுஷன் என்ன வேணாலும் பேசலாம், மனுஷன் எப்படி வேணாலும் உங்களை தட்டலாம். இந்த மனுஷன் பெரிய வீடு இருந்தா மதிக்கிறான் இல்லையா? சிம்பிளா இருக்க மனிதனுக்கு மனிதன்கிற அந்த உருவத்துக்கு மதிப்பு இல்ல, அவனுக்கு பின்னால் இருக்க பேக்ரவுண்டுக்கு தான் மதிப்பு. அவன் எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கிறான், வீடை பார்த்துதான் முதல்ல இடம் போடுறாங்க. அதனால இன்னைக்கு மனிதன் தன் சக்திக்கு மீறி வாடகை வீட்டுல இருக்கிறான், வீடு இல்லாதவன். புரியுது? அப்புறம் கடன் எடுத்துட்டு அல்லாடுறது அவனோட. அப்போ அதற்கு மேலாக உங்களை உயர்த்துகிறார் ஆண்டவர். கழுகுகளை போல உங்களை உயர்த்தி வைக்கிறார். ஆண்டவருடைய திருவுளத்தின்படி நீங்கள் நடந்தால், அது மட்டுமல்ல, உங்களுக்காக ரெடி பண்ணி வச்ச அந்த பாதையில, உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சாருல பாதையை, முதல்ல காலை ஸ்ட்ராங் பண்ணாரு, அப்புறம் பாதைய ரெடி பண்ணி வச்சாரு. மூணாவது, உங்களுக்கு புதிய ஆற்றல் கொடுக்கிறார். கவனிங்க, புதிய ஆற்றல் கொடுக்கிறார். அந்த அவர் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்ச பாதையில நீங்க ஓடுவீங்க. வசனத்தை பாருங்க, வசனத்தை கவனிங்க. நீங்க எல்லாம் குழந்தைகளை பாத்தீங்கன்னா வசனம் மனசுல பதியாது, நீங்க கவனிங்க. அப்போ நீங்க ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்த பாதையில் வசனம் சொல்றது பாருங்க, நீங்க ஓடுவீங்க, ஆனா என்ன பண்ண மாட்டீங்க. வசனத்தை பாருங்க, ஓடுவீர் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஓடுவீங்க, இளைப்பு இருக்காது. புரியுதா? நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள் ஆண்டவர். கால்களை தயார் செய்த கடவுள் பாதையை சரி செய்து அதிலே நடப்பதற்கு உங்களுக்கு பலன் தருகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் நடக்கும் போது உங்கள் அந்த பாதையிலே நீங்கள் களைப்படைய மாட்டீங்க, நடந்து போகும்போது சோர்ந்து போக மாட்டீங்க. எவ்வளவு அருமையான ஆசீர்வாதம்! உன்னை ஆண்டவர் உன் எதிரிகளின் முன்னிலையிலே உயர்த்துவார். நாலாவது, கர்த்தருடைய திருவுளத்தின்படி நடக்கிறவர்களுக்கு கொடுக்கிற கர்த்தர் கொடுக்கிற நாலாவது ஆசீர்வாதம் ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். Whether you turn to the right or to the left, your ears will hear your voice behind you saying, this is the way, walk it. This is the way, walk it. அந்த பாதையில நீ நடந்து சொல்லும் போது அந்த பாதையில குறுக்கு வழி வரும். ரெண்டு பாதை எத்தனையோ பிரிவுகளாய் பிரியும், குறுக்கு வழிகள், குறுக்கு சாலைகள் வரும் இல்லையா? நீங்க என்ன ஸ்ட்ரைட் ரோட்லயா போறீங்க, வண்டி ஓட்டிட்டு போகும்போது, நடந்து போகும்போது எத்தனை வழியில பிரியுது பாதை. அப்ப முடிவெடுக்க முடியாத தருணம் உங்க வாழ்க்கையில வரும். எந்த வழியில போறது உனக்கு தெரியாத, வாழ்க்கை எந்த வழியில போனால் சுகமாய் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாத, வாழ்க்கை எந்த இடத்துல எந்த ரூட்டை பண்ணி போனா கரெக்டா போகும்னு தெரியாது. முடிவெடுக்க வேண்டிய தருணம் உங்கள் வாழ்க்கையிலே வரும். அப்ப ஆண்டு சொல்றாரு, அப்போ நீ உன் முடிவை மனுஷன் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை, உன்னோட வழியை மனுஷன் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இதோ நான் காதுகளிலே நானே பேசுகிறேன், வழி இதுவே. எவ்வளவு அருமையான இது பாருங்க. யார் சொல்றத கேட்கணும் அவசியம் இல்லை. ஆண்டு சொல்றாரு, நீ என் திருவுளத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளுக்கு அந்த பாதையிலே குறுக்கு சாலைகளை சந்தித்தாலும் வலப்புறம் செல்ல வேண்டுமா இடப்புறம் செல்ல வேண்டுமா, அவருடைய காதுகளிலே நானே பேசுவேன். அவருடைய சத்தம் உங்கள் காதுகளிலே. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அவருடைய சத்தம் காதுகளில்? இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விழுந்த அந்த சத்தம் இன்னைக்கு எத்தனை பேருடைய காதுகள்ல கேட்குது? அவர் காதுகளிலே சொல்லுவார், நான் என்ன முடிவெடுக்க வேண்டும், நான் எந்த வழி போக வேண்டும் என்று, நான் எப்படி செல்ல வேண்டும் என்று. சத்தம் நம் காதுகளிலே. அவருடைய திருவுளத்தை பின்பற்றினவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற 5வது ஆசீர்வாதம் 1 யோவான் 2:17. உலகம்
போடுகிறார். இரண்டாவது என்ன? உறுதிப்படுத்திய கால்கள் நடப்பதற்கு ஒரு பாதையை போடுகிறார். மூன்றாவது என்ன? அந்த பாதையிலே நீ புது பலனடைந்து நடப்பதற்கு, நீ கழுகுகளை போல உயரே பறப்பதற்கு, எதிரிகள் முன்பாக நீ மேலே மேலே பறந்து உன்னுடைய பலத்தை கூட்டி உன்னை நீ நடந்தாலும் ஓடினாலும் இளைப்படாமல் சோர்ந்து போகாமல் கர்த்தர் உன்னை அந்த பாதையிலே புது பலனோடு நடத்துகிறார். நாலாவது அப்படி நடக்கின்ற போது, புது பலன் நடக்கின்ற போது குறுக்கு சாலைகள், அநேக பாதைகள் அங்கே வரும். இதிலே வலதுபுறம் செல்வதா இடதுபுறம் செல்வதா, இப்படி சைடு எப்படி போறது? வழி. உன் வாழ்க்கையிலே திருப்பங்கள் ஏற்படும் போது, உன் வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும் போது, உன் வாழ்க்கையிலே வழி தெரியாமல் திக்கற்று நீ நிற்கும் போது, உன் காதுகளிலே ஆண்டவருடைய சத்தம் கேட்கும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற சத்தம் உன் காதுகளிலே கேட்கும். புரியுதா? உலக அறிவை நீ சாராமல் இருந்தால், உன் சுய புத்தியிலே நீ சாயாமல் இருந்தால், ஆண்டவருடைய சத்தம் உன் காதுகளிலே. ஐந்தாவது ஆசீர்வாதம் என்ன? நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். நீ அசைக்க